இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வரும். வியூஸ் போகலைனாலும் பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டே ஆகணும்னு போடுறேன். எப்பா வெயில் எல்லாம் ஜுரம் அடிக்குது, ஓரமாக உட்காருங்க. சேர்த்துக்கு உள்ளே போட்டு கதவை சாத்துங்கப்பா, வெளில போகக்கூடாது. வெயில் மப்பை கரெக்டுது. பாப்பாவுக்கு ஜுரம் வந்துருச்சு, உங்களுக்கும் வந்துடும். தருணே உள்ளே உட்காரு ஒழுங்கா. இன்றைக்கி வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து அம்மு அக்கா வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அமுதா அக்கா அவங்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து போன வாட்டி சாப்பாடு கொடுத்தது வந்து டவுனுக்குள்ளே போய் கொடுத்தோம், கும்பகோணம் டவுனுக்குள்ளே. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவுட்ரா கிராமத்து பக்கம் பட்டீஸ்வரம் அந்த பக்கம் போயாச்சுங்க. கிராமத்தில் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்து கிராமத்தில் உள்ள வயசானவங்க நிறைய பேர் அங்கே வந்து வருவாங்க. இன்னுமே எங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசை தான். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இழுக்க முடியல. ஆமாம், நம்ம நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் நமக்கு இதாகும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பட்டீஸ்வரத்தில் கோயில் வாசலில் உள்ளவங்களுக்கு, அவங்க சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டு அமௌண்ட்டு கொஞ்சம் தான் கட்டியிருக்கோம். இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, இன்னொரு நாள் கட்டுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் டைம் கேட்டிருக்கோம். ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது கட்டிடுறோன்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் சரின்ட்டு 2 பேர் பீஸ்லேயுமே பாதி கொடுத்துருக்கோம். சுந்தர செல்வனுக்கு பீஸில் வந்து 6300 கேட்டாங்க, 3000 கட்டியிருக்கோம். அதேமாதிரி தருணுக்கு வந்து 7500 கேட்டாங்க, அவனுக்கு 3000 தான் கட்டியிருக்கோம். 2 பேருக்குமே ஸ்கூல் திறக்கவும் நாங்கள் வந்து கட்டுறோன்னு சொல்லியிருக்கோம். யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, இருங்க காட்டுறேன். இதுதான் வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் யூனிஃபார்மு. இந்த கலர் தாங்க, அரக்கு கலரு டவுசரு, அரக்கு கலர் இந்த சட்டை இந்த பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே போய் வாங்கணுமா ஆனந்தம். அப்புறம் வந்து இன்னொரு கடை, ஏதோ ஒரு கடை கிழிச்சிடாத, இதை கொடுத்தா தான் பீஸ் இது குறைப்பாக காசு. 10% தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியல. போய் இன்னும் யூனிஃபார்ம் வாங்கணும். அப்புறம் என்னென்னடா வாங்க சொன்னாங்க? இல்லை உன் தலையில் ஷூவும் ஷார்ட்ஸும் தண்ணி கொட்டிடாத, தள்ளி உட்காரு. ஷூவும் ஷார்ட்ஸும் நம்ம வாங்கிக்கிறணுமா. ஐடி கார்டும் டையும் அவங்க தருவாங்களாம். நாங்கள் ரொம்ப பெரிய ஸ்கூலில் தான் போய் சேர்க்கலாங்க அப்படின்ட்டு டையும் ஐடி கார்டு மட்டும் அவங்க கொடுத்துருவாங்களாம். அப்புறம் பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அதில் சாப்பாடு டே இங்கே போடுறா சுச்சோ, எதுக்குடா இழுக்கிற அந்த பிள்ளைய? போங்க வெயிலே போய் திரிங்க. நாய் மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இந்த வர்றாரு உங்கள் அப்பா, வர சொல்கிறேன். சாப்பாடு கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் போயிட்டார். ஃபுல்லாக தவ்வளவு அப்படியே தோண்டு விழுகுதுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். சாப்பாடு கொடுத்த கையோடு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். நம்ம வந்து சரி அட்மிஷன் போட்டுட்டு போவோமேன்ட்டு போனேன். டாக்டர் இன்னும் 5 மணிக்கு தான் வருவாராம். ஃபுல்லாக கிடக்குது. நான் வீடியோவில் காட்டுறேன், பாப்பா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்கூலில் போய் இறக்கி விட்டேன், ஒரு மாதிரி மயங்கி அப்படியே என் மேலே வாந்தி எடுத்துருச்சு. பாவமாக போயிடுச்சு. சரிங்க, நம்ம வந்து சாப்பாடு கொடுத்த வீடியோ ஸ்கூலுக்கு போனதை பார்ப்போமா. ஆஸ்பத்திரிக்கு தான் போனவுடனே டாக்டர் போயிட்டார், அங்கே எடுக்க முடியல. சாயந்தரம் போவேன், அங்கே எடுக்கிறேன். இன்னொருத்தர் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு பணம் போட்டு விட்டாங்க 1000 ரூபா. நான் இன்னும் என்னால் பண்ண முடியல. பாவம் எதுவும் நினைக்கிறாங்களோ என்னமோ. நான் அவங்களுக்கு போய் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்க சேனலில். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கொடுக்கணும். நேரம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே பெருமா வாங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கங்க வாழ்க்கையில். அது என்றைக்குமே நமக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆபத்தில் உதவுவரே நண்பர்பாங்க. நமக்கு வந்து இவங்க வந்து எல்லாத்துலேயுமே உதவுவாங்க. ஒரு தண்ணி பாட்டில் தாங்க பாக்கெட் வாங்கினோம். 2வது போகும்போது இன்னொன்று வாங்கினோம். சாப்பாடு கொடுக்கும்போது பாருங்கள் 2 பாக்கெட் இருக்கும். அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக வந்தாங்க கூட. நம்ம தெருவில் உள்ளவங்க தான். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சிநேகிதர் மாதிரி தான். சிநேகிதர் எதாக இருந்தாலும் கூட வருவாங்க. ஒரு சடங்குக்கு போனோம் பார்த்திங்களா, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி. அந்த வீட்டு அண்ணன் தான். அவங்க தான் வந்து துணைக்கு வந்தாங்க. இந்த வாட்டி கிராமத்து பக்கம் போயிட்டாங்க. கிராமத்தில் தான் போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அக்காவும் யோசித்தாங்க. சரி நம்மளும் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா போன வாட்டி டவுனில் கொடுத்தோம், கும்பகோணம் சிட்டிக்குள்ளே கொடுத்தோம். இந்த வாட்டி நம்ம சரி ஒரு கிராமத்தில் கொடுத்தா அங்கே வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் ரொம்ப அதிகமாக நம்மளை மாதிரி வருவாங்க.
நான் எப்பயுமே பட்டீஸ்வரம் நிறைய வாட்டி போயிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது தாங்க பட்டீஸ்வரம் டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ரோடு. சிவன் கோயிலில் தான் நாங்கள் எப்பயுமே நாங்கள் போனாலே அன்னதானம் சாப்பிடுவோம். அங்கே இன்னும் ரொம்பவே வயசானவங்களாம் இருப்பாங்க. நான் போகும்போது கோயில் நடையும் சாத்தி இருந்துச்சு. அங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்களாம். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. நானே நிறைய வாட்டி அந்த கோயிலில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த கோயிலில் அன்னதானத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லவும் நமக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து அது ரொம்ப கிராமம் வந்து இந்த கோயில் தான். இந்த கோயிலில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் நிறைய வாட்டி இந்த கோயிலில் வந்து சாப்பிட்ருக்கோம். என்னவோ இது ரொம்ப கிராமம் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய பக்கத்தில் பள்ளிக்கூடம், வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தருணம் வந்துட்டதால் நம்ம வண்டியில் இடம் பத்தலை. ஏன்னா 2 கேன் வாங்கிட்டோம். சுந்தரும் நானும் உட்காந்துக்கிட்டோம் பாப்பா வச்சு. நாங்கள் 4 பேர் ஆகிட்டோமா, அதனால் இடம் இல்லை. தருண் வந்து அந்த அண்ணன் பேர் வந்து ஐயப்பன். நமக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க இல்லையா. ஒரு சேவை செய்கிறோம், நமக்கு இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம செய்கிறோம், நமக்கு ஒருத்தவங்க உதவி வர்றாங்கன்னா இதுதாங்க மனித நேயம். இதே மாதிரி எல்லாருக்கும் உதவியாக இருங்க. என்ன ஆண்டு கட்டி போக போகிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தீங்க அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆபத்தில் வந்து கண்டிப்பாக உதவுவாருங்க. பாருங்கள், இதுதான் பட்டீஸ்வரம் கோயில், துர்க்கையம்மன் கோவில். இங்கே வந்து எப்பேற்பட்ட தோசைமா, செவ்வாய் தோசை என்னென்னமோ சொல்லுவாங்கள்ல, எல்லாமே இங்கே வந்து துர்க்கையம்மனை வழிபடுவாங்க. இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக அந்த சாப்பாடு கொடுக்குற டயத்துக்கு வந்தோங்க. இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதுங்க. இதுவே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். நீங்கள் என்னுடைய ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் முடிஞ்சது, என் சேனல் மானிட்டேஷன் வாங்கிட்டா நான் வேலை பார்த்து என் கையால் நான் சம்பாதிச்ச காசில் என்னால் முடிஞ்சது சாப்பாடு வாங்கி தரேன்னு 20 பேருக்குங்க நானே சமைச்சு நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் சம்பளம் வாங்கும்போது என்னால் முடிஞ்சது ஒரு 30 பேருக்கு கொடுத்தேங்க. அதுக்கு மீறி எனக்கு வந்து மாதம் சம்பளம் வர்றது நின்று போயிடுச்சு. என்னால் மற்றவங்களுக்கு செய்யவும் முடியல, ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாப்பா எல்லாமே பிறந்த பிறகு அம்மு அக்கா மூலியமாக என்னால் ஒரு 2 வாட்டி சாப்பாடு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து யூடியூப் கற்றுக் கொடுக்குறேன் பார்த்திங்களா, இந்த பணத்தில் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த தொகையை வந்து பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 50 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேங்க. அம்மு அக்கா வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. இது ஏன்னா நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், இருந்தாலும் இப்போ என்னை மறுபடியும் இந்த ஒரு சேவையில் ஈடுபட வச்சுருக்காங்க. ரொம்பவே நன்றி. அவங்க மூலிமா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஒரு 10 பேர் வயிறு நிறைஞ்ச மாதிரி. இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னாங்க, சாப்பாடு வாங்கினவங்களே மறுபடியும் வந்து வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் வீடியோவில், வாங்கினவங்களே வந்து மறுபடியும் கேட்குறாங்க. இந்த சின்ன பொண்ணெல்லாம் 2-3 வாட்டி வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த வயசான அம்மாவுமே வந்து வாங்குறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் வாங்கினவங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு வழிவிடுங்க, மற்றவங்க வாங்கட்டும், அவங்களும் வயிறு காலியாக இருக்கும், அவங்களும் வயிறு நிறையணுன்ட்டு. இருந்தாலும் சில பேர் கேட்கல, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. சின்ன பிள்ளையாக இருக்குது, வயசானவங்களாக இருக்காங்கன்ட்டு திரும்பி கொடுக்குற மாதிரி போயிடுச்சு. இந்த ஆத்தாலாம் 2வது 3வது வாட்டி வந்துட்டாங்க. நான் சொன்னேன், இன்னும் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாவம் அவங்களாம் வாங்கட்டும், வழிவிடுங்கத்தா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க கையை நீட்டும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டோம். கடைசி அந்த 2 தாத்தாக்கா வந்தாங்க. எனக்கு பாவமாக இருந்துச்சு. அந்த 2 தாத்தாவுமே பாவம். இப்போ நம்ம இவங்களுக்கு நிறைய கொடுத்தா இவங்க 2 பேரும் பாவம் பசியில் இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த 2 தாத்தாவுக்குமே கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். இந்த புண்ணியம் எல்லாமே வந்து அம்மு அக்காவுக்கு தான் போகும். அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பின்வாசலில் கொஞ்சம் பேர் இருக்கிறதா சொன்னாங்க. சரி, அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து 2வது அவங்களையும் பார்க்க போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா கொடுத்துனாங்க, அந்த வாசலில் கொடுத்துட்டோம். தெரியல, இங்கே இருக்கிறத சொன்னாங்க. இந்தாங்க அம்மா, ஒரு சாப்பாடு கொடுக்குமா? இரு நீ கொடு. வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா அம்மாங்கிறவங்க கொடுக்க சொன்னாங்க. அவங்க சார்பாக அவங்க நல்லா இருக்கணும். வேணுமா?
இடு அவங்க நாங்கள் சரி சாப்பிடுங்க ஆமாம் நல்லபடியாக கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க போகிறோம். பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கும் போகலான்னு போனோம். ஆஸ்பத்திரி வந்து டாக்டர் 5 மணிக்கு தான் வருவாருன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளை தோண்டு போய் இப்போ வீட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் போகலை ஆஸ்பத்திரிக்கு. ஸ்கூலுக்கு மட்டும் போய் அட்மிஷன் போட்டு வந்தாச்சு. அட்மிஷன் போட்டதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸ்கூலை மட்டும் காட்டலைங்க. அதே மாதிரி மிச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா, மிச்ச தண்ணி நம்ம வச்சுக்கக்கூடாது. அதையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் நம்மளை மாதிரி வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. சரின்ட்டு அந்த தண்ணியும் அந்த அண்ணனும் என் பையனும் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தவங்க எல்லாருக்குமே தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு. அதை எனக்கு பக்கத்தில் போக முடியல, ஏன்னா பாப்பாவுக்கு ஜுரம் அடித்ததுனால ரொம்ப மயங்கி விழுந்துருச்சு பாப்பா. மன நிறைவாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரியே நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒருத்தர் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நம்ம தர்ஷிகா பாப்பாவுக்கு வந்து ஜூன் 1 பிறந்தனால அன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிறோங்க. என்னுடைய சார்பாக, என் குடும்பத்துடைய சார்பாக. இது வந்து அம்முக்காவோட சார்பாக. இந்த பள்ளிக்கூடத்தில் தாங்க என் பிள்ளைகளை சேர்த்துருக்கோம். அவங்க நல்லா படிக்கணும், முன்னேறி வரணும்னு வேண்டிக்கங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் 2வது லட்சியம் இது. முதல் லட்சியம் வீடு கட்டுறது நெருக்கி வந்துருச்சுங்க. முதல் லட்சியம் இது தாங்க. என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடணும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டுனாலும் இவங்களை எப்படியாவது மேற்கொண்டு படிக்க வச்சு கொண்டுட்டு வந்துடுவேன். பாப்பாவையுமே இங்கேயே சேர்த்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சேர்த்து விடுறது ஆடம்பரமான ஸ்கூல்லாம் கிடையாதுங்க, சாதாரண சின்ன இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை பதிவிடுறதுல. ஒரு 100 பேர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நன்றிங்க.